Assalamu alaikum and hi friends, welcome to chellamtips. Friends, இன்னைக்கு வீடியோவில் நம்மக்கிட்ட சாஃப்டான வேஸ்டான கிளாத் இருந்துச்சுன்னா அதை எப்படி ரீயூஸ் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி ரொம்பவே சாஃப்டான ஒரு டிஷர்ட் எடுத்திருக்கோம். இந்த டிஷர்ட்டில் ஒரு சின்ன கரை விழுந்துடுச்சு, கிரீஸ் கரை. ஸோ அதை கிட்ஸ் போட மாட்டேன்ட்டாங்க. ஸோ அதை நம்ம இன்றைக்கி ரீயூஸ் பண்ணலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் இந்த டிஷர்ட்டை நல்லா அந்த மாதிரி விரித்து வச்சுக்கிறேன். நீங்கள் இதுக்கு கிட்ஸோட டிஷர்ட்னு இல்லை, ஜென்ஸோட பனியன் அந்த மாதிரி எது இருந்தாலுமே எடுத்துக்கலாம். நல்ல சாஃப்டான கிளாத்தாக எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நான் எப்படி இப்போ கட் பண்ணிக்கிறேனோ ஸோ இதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த லென்த்தில் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இதை நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னாக்கா, நம்ம ஹேங்கிங் டவல் தான் செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு மேலே கொஞ்சம் டிசைனான ஏதாவது ஒரு கிளாத் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு அனார்கலி சுடிதார்லேருந்து நம்ம நிறைய டிஐஒய்க்கு யூஸ் பண்ணிவிட்டு மீந்த ஒரு கிளாத் இருக்குது. ஸோ இதுதான் நான் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இந்த கிளாத்தை மேல் சைடுமே அந்த ரா பீஸை உள்ளுக்குள்ளே மடித்து வச்சு அந்த மாதிரி பாட்டம் சைட்லேயுமே மடித்து வச்சுக்கிறேன். இப்போ இது கூட அட்டாச் பண்ணி தான் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த டிஷர்ட்டை நம்ம இதில் ஜாயின் பண்ணி தைக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம பின் பண்ணி செக்யூர் பண்ணிக்கலாம், நம்ம மடித்து வச்சது கலையாமல் இருக்கிறதுக்கு. இப்போ நான் எந்த சைஸுக்கு இதை நான் மடிச்சிருக்கேன் அப்படிங்கிறதையுமே நான் உங்களுக்கு மெஷர் பண்ணி காமிக்கிறேன். ரா பீஸ் எல்லாமே உள்ளுக்குள்ளே இருக்க மாதிரி நான் மடித்து வச்சுருக்கோம். இப்போ நமக்கு இதை ஹேங் பண்ணுறதுக்கு ஒரு ஹோல்டிங் தேவை இல்லையா? ஸோ அதுக்காக நான் இந்த டிஷர்ட்டில் கை சைட்லேருந்து ஸோ அந்த ஒரு திக்கான ஒரு பீஸை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இதுதான் நம்ம இதில் வச்சு தைக்க போகிறோம். ஸோ அதையுமே இந்த இடத்துல மேல் சைடில் வச்சுக்கலாம். இதையுமே சேர்த்து பின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்றைக்கி மிஷின் யூஸ் பண்ண போகிறது இல்லை. ஸோ கையால் தான் நம்ம தைக்க போகிறோம், ஊசி நூல் வச்சுட்டு. ஸோ நிறையா ஃப்ரெண்ட்ஸ் மிஷின் இல்லாத கையால் ஸ்டிச் பண்ணுற மாதிரி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள்கிட்ட மிஷின் இருந்துச்சு அப்படின்னாக்கா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம எதெல்லாம் கையால் தைக்கிறோமோ அது எல்லாத்தையுமே நீங்கள் மிஷினில் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, ஊசியில் நூல் கோத்துக்கலாம். கோத்துட்டு இதை எப்படி நம்ம இந்த பனியன் கிளாத் எப்படி இது கூட வச்சு அட்டாச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் ஊசியில் நூல் கோத்துருக்கேன். கோத்துட்டு நம்ம ரொம்பவே பேசிக்கான ஒரு ஓட்டு தையல் இருக்கு இல்லைங்களா, ரொம்ப கிட்டக்க வேணாம், ரொம்ப எட்டக்க இந்த மாதிரி அப்படியே தைச்சிட்டு வந்துடுங்க. கொஞ்சம் நமக்கு சுருக்குனா மாதிரி இருக்கும், அதுக்காக தான். இந்த மாதிரி அந்த ஓரம் வரைக்கும் நம்ம தைச்சிக்கலாம். இப்போ இந்த ஓரம் வரைக்கும் தைச்சிட்டேன் பாருங்கள். இப்போ நம்ம ஃபோல்டு பண்ணி வச்சுருக்க இந்த கிளாத்துக்குள்ளே இது இன்செர்ட் ஆகிற மாதிரி அந்த சைஸுக்கு லெவல் பண்ணிக்கோங்க. இப்போது லெவல் பண்ணிக்கிட்டு ஸோ இதை நம்ம நாட் போட்டுக்கலாம். இந்த ஓரத்தில் நாட் போட்டாச்சு. நீங்கள் எந்த லெவலுக்கு சுருக்குனீங்களோ அந்த லெவலுக்கே நாட் போடுங்க. கொஞ்சம் அதை விட சின்னதாலாம் சுருக்கிடாதீங்க. இப்போ நாட் போட்டு முடிச்சுட்டு நம்ம நூலை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த கிளாத்தை அப்படியே நம்ம ஃபோல்டு பண்ணி வச்சுருக்க இந்த கிளாத்துக்குள்ளார இன்செர்ட் பண்ணி தைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம மேல் சைடு எல்லாமே தையல் இல்லாமல் இருக்கு இல்லைங்களா, அதை நம்ம தைச்சிக்கலாம். இந்த மேல் சைடு எல்லாமே நீங்கள் தைக்கும்போது சின்ன ஊசி எடுத்துகிட்டு ஸோ அதில் உள் சைடாக இந்த மாதிரி நான் தைக்கிற மாதிரி தையல் உங்களுக்கு வெளியில் அசிங்கமாக தெரியாத உள்ளுக்குள்ளேருந்து அப்படியே கிளாத்தை எடுத்து தைக்கிறேன் பாருங்கள். ஸோ இது போல் தைச்சிக்கோங்க, ரொம்ப நீட்டாக இருக்கும். மிஷினில் தைச்சா மாதிரியே ஒரு அவுட்லுக் இருக்கும். இதை தைச்சிட்டு வரும்போதே நம்ம மேலே ஹேங் பண்ணுறதுக்காக ஒரு நாடா வச்சோம் இல்லையா, அதையுமே அட்டாச் பண்ணி அதிலே தையல் போட்டுருங்க. ஸோ இப்போ மேல் சைடு தைச்சி முடிச்சாச்சு. நூலை கட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த சைடு இருக்குது. ஸோ இந்த சைடுமே நான் ரா பீஸ் எல்லாமே மடித்து வச்சு பின் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சைடுமே ரொம்ப பேசிக்காக தைச்சிக்கலாம். இந்த சைடுமே இப்போ நம்ம தைச்சி முடிக்க போகிறோம். நான் 2 கிளாத்தையுமே பாருங்கள் டச் இல்லாமல் தைச்சிருக்கேன். சென்டரில் நமக்கு கேப் இருக்குது. ஆனால் நம்ம அந்த துணியை உள்ளுக்குள்ளே இன்செர்ட் பண்ணணும். அதுக்காக இப்போ நம்ம ரெடி பண்ணின இந்த பேக்கெட்குள்ளார நம்ம இந்த கிளாத்தை இன்செர்ட் பண்ண போகிறோம். இன்செர்ட் பண்ணும்போது இதில் இருக்கிற ரா பீஸையுமே உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி லைட்டாக மடிச்சுக்கிட்டு பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிவிட்டு நீங்கள் தைக்கும்போது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ நான் இதை எப்படி தைக்கிறேன் அப்படிங்கிறதையுமே உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். எல்லா ரா பீஸையுமே உள்ளுக்குள்ளே வச்சுட்டு பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிவிட்டு நம்ம தைக்கும்போது நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும்.
உங்ககிட்ட பின் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் வந்து சேஃப்டி பின் வச்சுட்டு நீங்கள் பின் பண்ணிக்கலாம். இதுலேயுமே தையல் உங்களுக்கு வெளியில் தெரியாத அளவுக்கு இந்த மாதிரி நீட்டாக ஒரு தையல் போட்டுக்கோங்க ஊசி நூல் வச்சுட்டு. இப்போது தைக்கிற மாதிரியே ஃபுல்லாகவுமே தைச்சி முடிச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தைச்சி முடிச்சாச்சு. இப்போ வந்துட்டு இந்த ஓரத்தில் தையல் போட்டுட்டு நூலை கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ நம்மளோட வால் ஹேங்கிங் டவல் வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே சாஃப்டான கிளாத்தில் வேஸ்ட்டாக தூக்கி போடுற அந்த டிஷர்ட்டை ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக மாற்றியாச்சு. இப்போ என்ன சைஸில் இதை ரெடி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பாருங்கள். சேம் இதே சைஸில் தான் நீங்கள் ரெடி பண்ணணும்னு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எந்த சைஸ் தேவையோ அந்த அளவுக்கு கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இந்த டவலை நம்ம வந்து கிச்சனில் ஹேங் பண்ணி வச்சோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து அடிக்கடி கை கழுவிட்டு கையை துடைக்கிறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும். ஏன்னா சாஃப்டான டிஷர்ட் கிளாத் அப்படிங்கிறதுனால ஈரங்களை வந்து நல்லாவே அப்சர்வ் பண்ணும். ஸோ அதுபோல் இந்த டவல் கொஞ்சம் ப்ளைனாக இருக்கிறதுனால நான் இதில் வந்துட்டு ஃபேப்ரிக் கலர் வச்சுட்டு சின்னதாக அப்படி டாட் மாதிரி வச்சு ஒரு ஃப்ளவர் மாதிரி ஒரு லுக் கிரியேட் பண்ணுறேன். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க, இல்லைனா அப்படியே பிளெயினாக வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து கிச்சனில் வந்து நான் ஹேங் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம கிச்சனில் அடிக்கடி வந்து சமைக்கும்போது கை கழுவிட்டே இருப்போம். கை கழுவிட்டு எங்கடா துடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நைட்லேயே கூட சில நேரத்தில் நம்ம துடைச்சிக்குவோம். அந்த மாதிரி ப்ராப்ளங்களை தவிர்க்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு DIY கிச்சன் வால் ஹேங்கிங் டவல் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவிலேருந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எப்பயும் போல லைக் பண்ணுங்கள். இனிமேல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.